பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி, பொது காலத்தின் 4ஆம் வாரம், சனிக்கிழமை. முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 4 முதல் 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் அரசர் பலி செலுத்துமாறு கிபெயோனுக்குச் சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்று இரவு கிபெயோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. அந்த அளவுக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை உனக்கு வழங்குகிறேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் உனக்கு தருவேன். ஆகையால் உன் வாழ்நாள் முழுவதிலும் உனக்கு இணையான அரசன் எவனும் இரான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 30 தொடங்கி 34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, அரசன் ஒருவன் இருந்தான். கொஞ்சம் அறிவாளியாக இருந்தான். அறிவு இருந்ததன் காரணமாக கூடவே கொஞ்சம் அகந்தையும் இருந்தது. அவனது மந்திரி சபையில் ஒரு ஞானமிக்க மந்திரி இருந்தார். அவரது ஞானமிக்க செயல்பாடுகள் அரசனின் அகந்தைக்கு அவ்வப்போது குட்டு வைப்பனவாக இருந்தன. எனவே அந்த மந்திரியை மட்டம் தட்டுவதற்கான வாய்ப்பை அவ்வரசன் தேடிக்கொண்டிருந்தான். ஒரு முறை அரசன் மந்திரியிடம், மந்திரியாரே, முட்டாள்களோடு பழக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவர் என்ன பதில் கொடுத்தாலும் அதை வைத்துக்கொண்டு, இனி உங்களோடு அதுபடியே பழகப் போகிறேன் என்று சொல்ல எண்ணியிருந்தான். ஆனால் அரசனின் கேள்வியை கொஞ்சம் கூட சட்டை செய்யாமல் மந்திரியார் அமைதியாக இருந்தார்.
அரசன் அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டான். அவர் தொடர்ந்து பதில் சொல்லாததைக் கண்டு, மந்திரியாரே, நீங்கள் செவிடா என்ன என்று கேட்டான். அதற்கு அவர், அரசே, உங்களது கேள்விக்கு முன்னமே நான் பதில் சொல்லிவிட்டேன். முட்டாள்களோடு பழக வேண்டுமென்றால் மௌனம் சாதிப்பதே நல்லது என்று பதில் தந்தாராம். அரசன் அவமானப்பட்டதுதான் மிச்சம். அன்புக்குரியவரை, வாழ்க்கையானது நமக்கு முன்னால் பல்வேறு புதிர்களை பிரச்சனைகள் என்கின்ற பெயரில் வைத்துக் கொண்டே இருக்கின்றது. இவற்றில் சில புதிர்களை பணத்தாலும் அறிவாலும் விடுவித்து விடலாம் என்றாலும், நாம் சந்திக்கின்ற ஏராளமான புதிர்கள், அதாவது பிரச்சனைகள், பணத்தின் எல்லைக்கும் அறிவின் எல்லைக்கும் அப்பாற்பட்டவை. அவற்றை எதிர்கொள்வதற்கு நமக்கு தேவை ஞானம். இன்றைய முதல் வாசகத்தில் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டபோது சாலமோன் ஞானத்தை கேட்டதாக நாம் பார்க்கின்றோம். இந்த ஞானத்தின் உதவியோடு மட்டுமே தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்பதை சாலமோன் அரசர் தெளிவாக அறிந்திருந்தார். இப்படிப்பட்ட ஞானத்தை பெறுவதற்கான வழி என்ன என்பதை இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கின்றது. இயேசு திருத்தூது அறிவித்துவிட்டு வந்த தம் சீடர்களிடம் தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நம்மில் பலருக்கு ஓய்வு என்றாலே தூங்குவதுதான். நிச்சயமாக தூங்கும் போது நமக்கு தேவையான ஓய்வு கிடைக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதையும் தாண்டி ஓய்வை இன்னும் சிறப்பான முறையில் பெற்றுக்கொள்வதற்கான வழி ஒன்று உண்டு. அதுவே தியானம் என்பது. விவேகானந்தர் ஒரு முறை, அரை மணி நேர தியானமானது 6 மணி நேர தூக்கத்திற்கு சமம் என்றார். அதாவது ஒரு மனிதர் 6 மணி நேர நல்ல தூக்கத்திற்கு பின்பு அனுபவிக்கக்கூடிய ஓய்வையும் தளர்வு நிலையையும், ரிலாக்ஸேஷன், ஒரு அரை மணி நேர நல்ல தியானத்திற்கு பின்பே நாம் அனுபவிக்க முடியும். எனவேதான் ஆன்மீகவியலில் மெடிடேஷன் இஸ் எ கான்ஷியஸ் ஸ்லீப் அண்ட் ஸ்லீப் இஸ் அன் அன்கான்ஷியஸ் மெடிடேஷன் என்ற ஒரு வாக்கியமே உண்டு. தியானம் என்பது விழிப்புணர்வோடு தூங்குவது, தூங்குவது என்பது விழிப்புணர்வு அற்ற தியானம் என்பது அதன் பொருள். அறிவியல் ஒன்றின் ஆய்வின்படி தூக்கத்தின் போது நமது உடலின் அக உறுப்புகளின் செயல்பாடுகள், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் 8% குறைந்து விடுகின்றன. இதன் காரணமாகவே நாம் தூங்கிய பின்பு புத்துணர்வோடு இருக்கின்றோம். தியானத்தின் போதோ இது 24% குறைவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவேதான் தியானம் தூக்கத்தை விட பல மடங்கு புத்துணர்வை நமக்கு வழங்குகின்றது. எனவே நற்செய்தியில் இயேசு தனிமையான ஓரிடத்திற்கு சென்றார் என்று கூறப்பட்டாலே அவர் தந்தையோடு உறவாடுவதற்கு, அதாவது தியானம் செய்வதற்கு சென்றார் என்று அர்த்தம். லூக்கா 4:42, மார்க் 1:35. இதுவே அவரை பொறுத்த அளவில் ஓய்வு என்பது. இவ்வாறு தந்தையோடு அதிகமாக தனிமையில் இருத்தலே ஞானம் பெறுவதற்கான வழி. பரபரப்பாக பம்பரம் போன்று செயல்படும் இன்றைய மனிதர்களிடம் ஞானம் குறைவாக இருப்பதும், அதன் காரணமாக அவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் தள்ளாடுவது வெள்ளிடை மலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தந்தையோடு தனித்திருந்து ஞானத்தை பெற்று வாழ்க்கையை முழுமையாக வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெபம். ஞானத்தின் ஊற்றை இறைவா, உம்மோடு உள்ள ஆழமான தொடர்பே எம்மை ஞானமிக்கவர்களாக மாற்றும் என்பதை உணர வரம் தாரும். ஆமேன். அரசனாயிருந்தும் சாலமோன் மன்றாடினான், பொன்னும் புகழும் வேண்டவில்லை ஆண்டவரே, உம் ஜனத்தை நடத்த ஞானமாய் இருதயம் கேட்டானே. நன்மை தீமை பிரிக்க வல்ல உம் சித்தமறியும் மனம் தாரும், உம்மிடம் பணிந்து கேட்போர்க்கு அருளாயெல்லாம் சேர்த்திரு நீரே ஆயனே. நடத்துமே ஞானத்தின் பாதை காட்டுமே, உம் இரக்கம் நிறைந்த பார்வையால் இங்கு வாழ்வை ஒளிரசை ஆயனே.
நிறைந்த ஜனங்களை கண்டீரே. உள்ளம் இரக்கத்தால் நிறைந்து வாழ்வின் வார்த்தை புகட்டினே. ஓய்வெடுக்க அழைத்த போதும் ஜனத்தை விட்டு நீங்கவில்லை. பசியுள்ள உள்ளங்களுக்கு உயிரின் அப்பம் தந்தீரே. ஆயனே எம்மை நடத்துமே, ஞானத்தின் பாதை காட்டுமே. இரக்கம் நிறைந்த பார்வையால் எங்கள் வாழ்வை ஒளிரச் செய். இன்றும் உலகம் திசை தெரியாமல் ஆயன் தேடி தவிக்கின்றது. ஞானமும் இரக்கமும் ஒன்றாய் எங்கள் வாழ்வில் மலரச் செய். நாங்கள் நடத்தும் ஒவ்வொரு செயலும் அன்பின் சாட்சியாகவே. நீர் வழி நடத்தும் மேய்ப்பராய் எம்மை மாற்றி பயன்படுத்து. ஆயனே இறுதி மெதுவாக இயேசுவே எங்கள் ஆயனாய் இருங்கள். மக்கள் அனைவரையும் இருதயத்தில் ஒன்றாக்கும். ஆயனே